Hi, hello friends. இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படினா நீங்க 12th முடிச்சிட்டு வெளியில போய் படிக்கணும் முக்கியமா பெங்களூர் சிட்டில படிக்கணும் அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாம இப்ப பார்க்க போற காலேஜ் நம்ம பெங்களூர் லொகேட் ஆகக்கூடிய ரொம்ப ஃபேமஸான காலேஜான ஹர்ஷா இன்ஸ்டிடியூஷன் தாங்க. இந்த காலேஜ்ல இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், MBA, MCA னு எல்லா கோர்சஸுமே ஆஃபர் பண்றாங்க. ஈவன் ஏவியேஷன் கோர்ஸ் கூட காலேஜ்ல அவேலபிள் இருக்கு. நம்ம பார்க்க போறது மெடிக்கல் கோர்சஸ் நாங்க பார்க்க போறோம். நீங்க 12th முடிச்சிட்டு மெடிக்கல் கோர்சஸ் படிக்கணும், அதுவும் பர்టిక్యులரா நீங்க ஃபார்மசி படிக்கணும், நர்சிங் படிக்கணும், ஆல்ரெடி கோர்சஸ் படிக்கணும் அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தமிழ்நாட்டில் கூட எந்த ஒரு பிரைவேட் காலேஜுக்கு அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் கண்டிப்பா எங்க ஹெல்ப்லைன் நம்பர் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஹர்ஷா இன்ஸ்டிடியூஷன் பத்தி பார்க்கலாம். இந்த காலேஜ் நம்ம கர்நாடகா ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிட்டில நீலமங்கலா அப்படின்ற டவுன்ல காலேஜ் லொகேட் ஆயிருக்குங்க. அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா IMC மெடிக்கல் அப்ரூவ் ஆயிருக்காங்க. அதுவும் இல்லாம AICTE அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. அண்ட் காலேஜ் IBM கூட கொலாபரேட் ஆகியிருக்காங்க. நம்ம பார்க்க போறது மெடிக்கல் கோர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ்ல GNM கோர்சஸ், BSc நர்சிங், MSc நர்சிங், ஃபார்மசி, M.Pharm இந்த மாதிரி எல்லா கோர்ஸுமே ஆஃபர் பண்றாங்க. இது இல்லாம அலைடு கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த காலேஜ்ல பார்த்தீங்கன்னா BSc ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, BSc மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, BSc ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி, BSc மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, BSc எமர்ஜென்சி மெடிக்கல் அண்ட் ட்ராமா கேர், BSc ஆப்டோமெட்ரி, BSc பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, BSc ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். இந்த கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலைடு கோர்சஸ்ல ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸ் நீங்க எடுத்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க 12th 45% மேல மார்க் ஸ்கோர் பண்ணிக்கணும். அண்ட் உங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா 70+ கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 3 years நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும், 1 year இன்டர்ன்ஷிப் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்டா பார்க்க போற கோர்ஸ் என்ன அப்படின்னா ஃபார்மசி தாங்க. இந்த காலேஜ்ல பேச்சுலர் ஃபார்மசி அண்ட் M.Pharm கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. பேச்சுலர் ஃபார்மசி அப்படிங்கிறது நீங்க 4 years படிக்கிற மாதிரி இருக்குங்க. அண்ட் M.Pharm பார்த்தீங்கன்னா நீங்க பேச்சுலர் ஃபார்மசி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி படிக்கிற மாதிரி இருக்கும். இது 2 years படிக்கிற கோர்ஸ் தாங்க. ஸோ இந்த மெடிக்கல் கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ஷா இன்ஸ்டிடியூஷன்ல ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா ஓன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஒர்க் பண்ண ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் காலேஜ்ல கூட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலேஜ்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டா ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க. காலேஜ்ல வைஃபை கேம்பஸ், ATM சர்வீஸ், மெடிக்கல் சர்வீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த காலேஜ்ல பார்த்தீங்கன்னா நீங்க படிக்கும்போது உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதுவும் இல்லாமல் குவாலிட்டி எஜுகேஷனும் கிடைக்கும். ஸோ நீங்க 12th முடிச்சுட்டு மெடிக்கல் கோர்சஸ் படிக்கணும், அதர் ஸ்டேட்ல படிக்கணும், சேம் டைம் அது மெடிக்கல் காலேஜா இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஹர்ஷா காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். யாருக்கெல்லாம் அட்மிஷன் தேவைப்படுது ஆர் நீங்க எடுக்க போற கோர்ஸ்க்கான ஃபீஸ் தெரிஞ்சுக்கணும், எலிஜிபிள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பா எங்க ஹெல்ப்லைன் நம்பர் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜை பத்தின அப்டேட் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க, மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.